அது அவருடைய உத்தி. அது கடவுள் இருக்கா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்வது அவருடைய வேலை இல்லை. சரி, இருந்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அவரை நேரில் வந்துட்டா என்ன கேட்பீங்கன்னு கேட்டாங்க. இருந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு போறேன்னாரு. இருந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு போறேன், நம்பிட்டு போறேன்னு சொன்னார். இதுதான் பெரியார். அந்த பெரியார் அரசியலை, அதுதான் திராவிடம் என்று அடையாளப்படுத்தியதால் அந்த அரசியல் தமிழை வளர்ப்பதற்கு தடையாக இருந்தது, தமிழ் தேசியம் என்கிற அரசியல் வளர்வதற்கு தடையாக இருந்தது என்று அப்பட்டமான திரிபுவாதத்தை இங்கே பலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உள்நோக்கத்தோடு. இது பேரு திரிபுவாதம். இது அதான் அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு இருந்த மாதிரி திட்டமிட்டு தான் தமிழன்னு சொல்லக்கூடாது, தமிழ் உணர்வை ஊட்டக்கூடாது, தமிழன்னு சொன்னா நம்மளை எவனும் தலைவராக ஏத்துக்க மாட்டான், நான் வந்து பிறப்பால் கன்னடனா இருக்கிறவனை வந்து தமிழன் தலைவனா ஏத்துக்க மாட்டான், அதனால திராவிடன்னு சொல்லிட்டா எல்லாரும் ஒன்னா இல்லாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டு செய்ததை போன்ற ஒரு திரிபுவாதத்தை இங்கே பரப்புகிறார். இது மிகவும் ஆபத்தான அரசியல். கௌதம புத்தர் காலத்திலிருந்து ஆரியத்தை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிற அரசியல் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது. ஆரியர் அல்லாத, பார்ப்பனர் அல்லாதவர்களை வட இந்தியாவிலும் திராவிடர் என்றுதான் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். திராவிடம் என்பது சமத்துவம் என்கிற கோட்பாட்டை குறிக்கிற சொல். அது வெறும் மொழி அடையாளத்திற்கான சொல் மட்டுமல்ல, அல்லது நிலப்பரப்பை குறிக்கிற சொல் என்று மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடாது. திராவிட கட்சிகள் என்பது வேறு, திராவிட கட்சிகளின் அரசியல் என்பது வேறு, திராவிடம் என்கிற கருத்தியல் என்பது வேறு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த அடையாள அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவருக்கு சாதி உணர்வு இருந்தது என்று யாராவது சொன்னால் அவன் அறியாமையில் உளறுகிறான் என்று பொருள். அவருக்கு மொழி உணர்வு, கன்னடன் என்கிற உணர்வு இருந்தது, அதனால்தான் தமிழன் என்று தமிழனை அணிதிரட்டவில்லை என்று எவனாவது உள்நோக்கம் கற்பித்தால் அவன் வேண்டுமென்றே அப்படி ஒரு அரசியலை செய்கிறான் என்றுதான் பொருள். அவன் எதையோ யாருக்கோ சேவை செய்கிறான் என்றுதான் பொருள். யாருடைய செயல் திட்டத்தையோ நடைமுறைப்படுத்துகிறான் என்றுதான் பொருள்.